மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பிளாட் வீடு தாங்க. ஸோ இந்த ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோதோகாவா ப்ரிஃபெக்சரில் வந்து இருக்குது. யோதோகாவா ப்ரிஃபெக்சரில் என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா நீஹோரி அப்படின்ற இடத்துல இருக்குது. இங்கேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட் தான், இன்னும் ஒரு 50 மீட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ இந்த ஒரு கார்னர் பிளாட் வீடு இருக்குது. இந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ், இதோட ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா அப்படின்றது 74.3 மீட்டர் ஸ்கொயரு. ஸோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 119 மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து நம்மளோட இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃப்ளோர் வீடு வந்து கட்ட முடியும். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஃப்ளோர் தான் கட்ட முடியும். இந்த ஏரியா வந்து 2 ஃப்ளோர் வீடு வந்து கட்ட முடியும். ஸோ இந்த 2 ஃப்ளோர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஐ கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பில்டர் தான். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதோட இப்போ இதுதான் பிளானு. ஸோ இங்கே இப்போ 74.32 மீட்டர் ஸ்கொயர் வந்து லேண்டோட ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மென்செக்கின்வாங்க வீட்டோட ஏரியா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 120 அப்படின்னு வச்சுக்கலாமே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னர் பிளாட்ன்றதுனால இந்த ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைடான ரோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரோடு வந்து சின்னது தான், ஆனால் எப்படியும் 5 மீட்டர்ஸ் அபோவ் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். ஸோ நம்ம இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வே ரோடு கிடையாது, 2 வே தான். இந்த பக்கம் வந்து இப்படி போகலாம், இப்படி இருந்தும் வரலாம். ஏன்னா டோக்கியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரோடு 1 வேல இருக்கும். இந்த ரோடு வந்து நம்ம காரில் நம்ம அந்த ரோட்டில் வந்தாலும் இப்படி நம்ம பார்க்கிங் பண்ணிக்கலாம், இப்படி வந்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து பார்க்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் கூட நம்ம நிறுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படியோ ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காம்பவுண்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் காற்று வசதி நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இந்த பக்கம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ மேலே வந்து போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோடு, எதிர்க்க எல்லாம் பெரிய பில்டிங் இல்லாததுனால உங்களுக்கு காற்று வசதியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ போஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பாக்ஸு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்கேகே அப்படின்ற ஒரு பிராண்டு, அதனுடைய டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய டோரில் சென்சார் அதெல்லாம் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சென்சார்லாம் எதுவும் இல்லை பெருசாக சொல்லிக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஹைடெக்கான டோருன்றது கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு டோர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப காஸ்ட்டு எஃபெக்டிவாக கம்மி பண்ணணுன்றதுக்காக ரொம்ப சீப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு பெரிய இடம் வந்து இருக்குது. நம்ம ஏன்னா ஸ்டாலர் எதனா வைக்கணும்னா கூட கொஞ்சம் ஒரு ஸ்டாலர் வந்து இந்த இடத்துல வைக்கலாம் போல இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு ஷூ ரேக் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நம்ம போனோம் அப்படின்னா செருப்பை கட்டிக்கலாம். ஸோ ஃப்ளோரிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃப்ளோரிங் தான் ஆப்வியஸ்லி. ஸோ கீழே நம்ம பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ உள்ளே இப்படி நுழைஞ்சு வந்த உடனே இந்த இடத்துல ஒரு பெரிய ரூம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கீழே, நல்ல ஒரு பெரிய ரூமு. ஸோ உங்களுக்கு வெளிச்சமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் வந்து வெளிச்சம் வருது, இந்த பக்கம் வந்து வெளிச்சம் வருது, நேச்சுரல் லைட்டே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம துணி அதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி வாங்க அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ இந்த ரூமோட ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது, இப்போ நம்ம இந்த ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, இதோடைய கீழே இருந்த ஸ்பேஸு 8.2 தத்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 8.2ன்றது நல்லாவே ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸு, ஓகேங்களா. நல்ல ஒரு பெரிய ரூமு, மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். கீழே வந்தவுடனே நம்மளுக்கு பெரிய ரூமு. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளே லைட் இல்லை, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு குளிக்கிறது கொள்வது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இடம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து குளிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது, ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துருக்கிற டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு க்ளோசெட் வந்து நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து வச்சுக்கலாம். இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட மேபி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து நம்ம பார்த்தது அங்கே ஒரு ரூமு, கீழே வந்து இங்கே டாய்லெட்டு.
ஸோ இங்கேருந்து குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து லாண்ட்ரி எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒரு க்ளோசெட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நம்ம போகலாம். ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கிற வீடுங்க தான், அதாவது கிரவுண்டு ஃபஸ்ட்டு இருக்கிற வீடுங்க மட்டும் நிறையவே இருக்கும். ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நிறைய இடங்கள் நம்ம வாங்கும்போது ரொம்ப உஷாராக வாங்கணும். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு 2 ஃப்ளோர் கட்டும்போது உங்களுக்கு அதுக்கான வேல்யூ இருக்கும். ஒரு ஃப்ளோர் தான் கட்ட முடியும் ஹைட்டு அப்படின்னா உங்களோட லிவிங் ஸ்பேஸ் கம்மியாகுது இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூன்றது உங்களுக்கு குறையும். ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி லேண்டுங்களை வாங்கும்போது நம்ம உஷாராக நம்ம வந்து வாங்கணும். ஸோ ஏதோ கட்டுறாங்க என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு வாங்கிட்டோம்னா நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனை. இப்போ இந்த ஒரு ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப ஒய்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஒய்டாக இருக்குது. இதோட ஸ்பேஸ் எவ்வளோன்னு காட்டுறான் காட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 அப்படின்றது ரொம்ப பெருசுங்க, நல்ல பெரிய ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோடய வீடோட சைஸ் தான் இந்த ஒரு வீடோட சைஸும், பட் ஆனால் இது எந்த வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கிற காரணத்தினால ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிச்சனுக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ கிச்சன் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான யூனிட் தான், அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக சொல்லக்கூடிய ஒரு யூனிட் வந்து இது கிடையாது. ஸோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மூமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி வந்து இது லோ தான். இது மேலே போட்டிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இந்த கிச்சன் பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தேவைப்பட வேண்டியது ஒரு விஷயம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். ஸோ இங்கே உங்கள் ஃப்ளோர் ஹீட்டர் எல்லாம் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் ஹீட்டர் வந்து இருக்குது, ஃப்ளோர் ஹீட்டர் இருக்குது. வாங்க நம்ம மேலே போகலாம். ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா கொடுத்துருக்கிறதுனால நேச்சுரல் லைட்லேயே உங்களுக்கு வீட்டில் தேவைப்படல. ஏன்னா டோக்கியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லைட்டே வந்து இருக்காது. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூமு, இந்த ரூம் வந்து 5 தப்பாமின்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து வெளிச்சம் நல்லா வர்றதுனால எதிரில் இருக்க வீடுங்க எல்லாமே ஒரு ஃப்ளோர் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே நல்லாவே வெளிச்சமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பால்கனி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேராவாக இருந்தாலும் துணி காய வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு கம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காம வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா லாண்ட்ரி தான். கீழே நம்ம லாண்ட்ரி பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் காய வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், கார்னர் பிளாட்டுன்றதுனால நம்மளுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ எதிர்க்க இருக்க வீடுங்க எல்லாமே வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாருங்கள், அது பிளாக் கலர் தெரியுது இல்லைங்களா, அதான் நம்ம வீடு. ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஃப்ளோர் கட்டுறது, கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஒரு இடம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு க்ளோசெட்ஸ் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க, டீசெண்டான ஒரு ஸ்பேஸு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு லிவிங் ஏரியா, இன்னொரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்மளுக்கு க்ளோசெட் இருக்குது. நல்லா கொஞ்சம் என்னென்னா குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரியான குவாலிட்டி இல்லை. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே பால்கனி தான் அப்படி கண்டினியூ ஆகுது இங்கே. ஸோ அந்த 2 ரூமுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே பால்கனி. ஸோ அப்படியே அந்த ரூம் விட்டு வெளில வந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கேயுமே ஒரு பால்கனி வந்து இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க டோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோ கிரேடு தான், எதுவுமே வந்து கொஞ்சம் ஹை கிரேடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட்டி அவுட் ஏரியா, ஃபேமிலியோட ஜாலியாக வந்து சும்மா உட்காந்துக்கலாம். இன்னும் 2 சேர் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரோடுமே நல்லா ஒய்ட் ரோடு. முன்னாடியுமே நம்மளுக்கு வீடுங்க இல்லை, நிலம் தான் இருக்குதுன்றதுனால நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கார்னர் பிளாட் இல்லைங்களா. ஸோ ஓவராலாக இந்த வீடு வந்து எப்படி இருக்குது டிசைன் அப்படின்ற உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொக்குசன் கோயாக்கு கியூஜு கியூ மான் என் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 6,60,00,000 அப்படின்னு வந்து வச்சுக்கலாமே.
ஸோ விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஏறி இருக்குது. இந்த வீட்டோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக வந்து கொஞ்சம் லோ கிரேட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டோர்ஸாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற வெளியில் இருக்கிற மெயின் விண்டோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து லோ கிரேடு. அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய டோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பில்டர் தான். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வீடு வாங்கும்போது இதே ஏரியா தான், எந்த வந்து 76 மீட்டர் ஸ்கொயர். ஆனால் எந்த வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஹால்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்வை வந்து சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இது ரேட்டு எந்தளவுக்கு ஏறி இருக்குது நான் வாங்குறதுக்கும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது 5 கோடியே 30 லட்சம் அந்த ரேட்டுக்கு வந்து நான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 கோடியே 60 லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கோடியே 1 கோடி 30 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரேட் வந்து ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டியிருக்காங்க, அந்த பக்கத்து வீடு கட்டியிருக்காங்க, இதுக்கு பக்கத்துலேயும் இந்த வீடு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஆல்ரெடி காலியாக இருந்த ஒரு மனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே வித்துடுச்சு, இது ஒன்று மட்டும் தான் இப்போ பாக்கி இருக்குது. இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த ஒரு வீடு. மெயினாக லோனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடு வாங்கும்போது எனக்கு வந்து எஸ்எம்பிசி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது, மிட்சுபிஷி சுமிட்டோமோ கிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிஆர் இல்லைனா கூட லாங் டேர்ம் வீசா வித் ஒரே கம்பெனியில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த போன வருஷம் 2025 என்னால் லோன் வந்து ஈஸியாகவே வந்து வாங்க முடிஞ்சுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஆர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேங்க்குங்கள்லாம் வந்து இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமிகிரேஷன் ரிலேட்டடான பாலிசி சேஞ்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சுது. அப்போ பேங்க்குங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குன்னா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது பிஆர் இல்லாதவங்க இந்த பேங்க் லோன் கிடைக்குதுன்ற யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வீடு நிறைய வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அது வீடு நிறைய வாங்குறாங்கன்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஜாப்பனீஸ்க்கு அது காம்படிஷன் வந்து அதிகமாகுது இல்லைங்களா? அப்போ ஜாப்பனீஸ் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து விலையுமே வந்து அதிகமாகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிஆர் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் லோன் கொடுங்க, பிஆர் இல்லாதவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து இப்போ ஆல்ரெடி உள்ளே வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதே எஸ்எம்பிசியில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு பிஆர் இல்லை, பட் லாங் டேர்ம் வீசா ஒரு 5 வருஷம் வீசாவில் இருக்கார். அவருக்காக நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ 2-3 கம்பெனி மூலிமா வந்து நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்குறோம். ஒரு வேளை கிடைச்சிது அப்படின்னா அதுக்கான அப்டேட் அடுத்ததில் வந்து வாங்க முடியுதா இல்லையா அப்படின்ற தகவல்கள் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிறைய தகவல்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.